நீங்க தானே இந்த பொன்னியம்மன் கோயில் மேனேஜர். இந்த கோயில் வாசல்ல கடை போடுற விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார். என் தங்கச்சி பொன்னியம்மன் கோயில் வெளியில பூக்கடை வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. சரி, இப்ப அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அது ஒண்ணும் இல்ல சார், அங்க இருந்த பூக்கடை இப்ப இல்லல்ல, அந்த இடம் காலியா தானே இருக்கு. அப்படி நினைச்ச உடனே அங்க கடைலாம் போட முடியாதுப்பா. அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கு. நீங்க மட்டும் கொஞ்சம் மனசு வச்சா எல்லாம் ஸ்மூத்தா நடக்கும் சார். நீங்க அங்க கடை போடுறதுக்கு பெர்மிஷன் மட்டும் கொடுத்தா போதும். ஏதாச்சும் விசேஷம்னா பூ என் வீடு தேடி வரணும். அதுக்கப்புறம் மாசம் 2000 ரூபாய் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்க கொஞ்சம் சைன் போடுங்களேன், ரொம்ப தேங்க்ஸ். நீனா என்ன பண்ணிட்டு இருக்க? எங்க கடையை இங்க இருந்து எடுத்துட்டாங்கல்ல, அதனாலதான் நாங்க கெட்டு போன பொருள் எதுவும் விற்கலன்னு எல்லார்கிட்டயும் கையெழுத்து வாங்கிட்டு இருக்கோம். அந்த ஆபீசர் சொல்லிதான் கடையை எடுத்ததா சொல்றாங்க சாமி. அந்த ஆபீசர் புதுசா வந்தவர், அவருக்கு இதெல்லாம் தெரியுமான்னு கூட தெரியல. யார் பேச்சோ கேட்டுதான் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். குடுமா, நானும் கையெழுத்து போட்டு தரேன். நீ இந்த வண்டி தான்டா அது, தூக்குங்க இதை. அக்கா, நிறைய பேர் கையெழுத்தும் போட்டிருக்காங்க, வீடியோவும் பேசிருக்காங்க. நம்ம இதை வச்சு கார்பரேஷன் ஆபீஸ்ல போய் பேசலாம். சத்யா, என்ன நம்ம வண்டியை இங்க இருந்து காணல? அது மாமா ஆசையா எனக்கு வாங்கி கொடுத்த வண்டியை தொலைச்சிட்டேன். அழாதக்கா, கிடைச்சிடும் சார். என் ஒய்ஃபோட அம்மா கோயில் வெளியில பூக்கடையும் கரும்பு ஜூஸ் கடையும் வச்சிருந்தாங்க. அந்த 2 கடையும் கார்பரேஷன் ஆளுங்க வந்து திடீர்னு தூக்கிட்டு போயிட்டாங்க. கடையை வச்சதுக்கு பெர்மிஷன் இருக்காப்பா? ஆமா சார், பெர்மிஷன் இருக்கு. 20 வருஷத்துக்கு மேல அங்கதான் கடை வச்சிருக்காங்க. இப்ப என்ன ரீசன் சொல்லி கடையை தூக்குனாங்க? அது ஒண்ணும் இல்ல சார், அவங்க அங்க விக்கிற பொருள்லாம் தரமானது இல்ல, கெட்டு போயிடுச்சுன்னு சொல்லி கடையை எடுத்துட்டாங்க. அந்த ஆபீசர்னாலதான் சார் இப்படிலாம் ஆயிடுச்சு. நாளைக்கு நீங்க எங்க கூட வந்தீங்கன்னா அந்த ஆபீசர் எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கறத நான் உங்களுக்கு நிரூபிக்கிறேன் சார். என்னால அப்படிலாம் நீ கூப்பிட்ட இடத்துக்குலாம் வர முடியாது. நீ என்ன போலீஸா? நீ கூப்பிட்டோன்னு நான் வரதுக்கு? நீங்க உங்க தப்ப மறைக்கிறதுக்கு இன்னொருத்தர் மேல பழி போடாதீங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நாங்க சார் கிட்ட எவ்வளோ பேசணும் மேடம், அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சவர் தாங்க, பார்வதின்னு ஒருத்தவங்கள டாக்டர் பட்டத்தை ரெக்கமெண்ட் பண்ணாங்கல்ல, அவங்க நல்லது பண்ற மாதிரி எல்லாத்தையும் செட்டப் பண்ணி பொய்யா அந்த டாக்டர் பட்டத்தை வாங்கணும்னு நினைச்சாங்க. இவரும் எங்க ஒய்ஃபும் தான் அவங்க டாக்டர் பட்டம் வாங்குறதுக்கு தகுதி இல்லைன்னு எல்லா உண்மையும் என்கிட்ட சொன்னாங்க. இவரு ரொம்ப நேர்மையான பர்சன். இவங்களை கொஞ்சம் பொறுமையா விசாரிங்க ப்ளீஸ் சார். நீங்க கொஞ்சம் வந்தீங்கன்னா அந்த ஆபீஸர் பத்தி உங்களுக்கு தெரியும் சார். இவங்க கிட்ட தெளிவா என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஆக்ஷன் எடுங்க. அருண், வாங்க மீனா, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? என் வண்டியை திருட்டு போயிடுச்சு, கோயிலுக்கு வெளியே தான் விட்டுருந்தேன், வந்து பார்த்தா வண்டியை காணல. கோயில வந்து யார் திருட போறா? அதான் எனக்கும் ஒன்னும் புரியல அருண். ஏரியால திருட்டு போக வாய்ப்பே இல்லையே சார். நான் பூ விக்கிறேன், அந்த வண்டியை வச்சுதான் என் வியாபாரமே இருக்கு. எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. உங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? 2 years மேம். என்னோட குரு ரவி சார் தான். அதான் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. நீங்க என் ஹஸ்பண்ட் டிரைவரோட அசிஸ்டண்டா? ஆமா மேடம், நான் இப்போ தனியா ஷெஃபா ஒர்க் பண்ணலான்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு மேடம், அதான் தனியா ட்ரை பண்ணிருக்கேன். நீங்க வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே செய்வீங்களா? ஆமா மேடம், உங்ககிட்ட பேஷனும் இருக்கு, நீங்க சென்சிபிளாவும் பேசுறீங்க. குக்கிங் மட்டும் நீங்க கரெக்டா பண்ணீங்களா? கண்டிப்பா உங்களை செலக்ட் பண்ணிடுறேன்.